ஒரு பேட் ஹேபிட்டை வந்து நல்ல விஷயம் மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நான் என்ன பொறுத்தவரையிலும் குடிக்கிறவன் எல்லாமே கெட்டவன் தான். நான் அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் விளக்குறேன். ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து இந்த 3 இடத்துல நீங்க வந்து ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணாவோ இல்ல வந்து ஏதாவது ஒரு போதைப் பொருளை நீங்க பயன்படுத்தினாவோ இந்த 3 இடத்துல நீங்க கெட்டவனா தான் இருப்பீங்க. ஒண்ணு, குடிச்சிட்டோ இல்ல வந்து ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ணிட்டோ நீங்க வந்து சொசைட்டில எவனையா ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருப்பீங்க, இல்ல வெட்டிட்டு இருப்பீங்க. இல்ல நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் குடிச்சிட்டு வீட்டுல போய் படுத்துருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுல அப்பம்மா இல்ல ஒய்ஃபு இல்ல வந்து பிள்ளைங்க அவங்க மேல வன்மத்தை காமிச்சிட்டு இருப்பீங்க. இல்ல நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், ரொம்ப சாஃப்டான ஆளு அப்படின்னாக்க உங்களுடைய பாடியில இருக்கிற ஆர்கன்ஸுக்கு நீங்க வந்து கெட்டதா பண்றீங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க நல்லவனா கெட்டவனான்னு பாக்குறத தாண்டி அவனை வந்து ஒரு நோயாளியா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அவனுக்கு வாழ்க்கையில வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கான மருந்தா இந்த மருந்தை வந்து செலக்ட் பண்ணதுனால, தப்பான மருந்தை குடிச்சதுனால பயவுல தப்பா பண்ணி தப்பான வேலைகளை வந்து ஈடுபடுறான். ஸோ அவங்கள வந்து நல்லவங்களா கெட்டவங்களா ஜட்ஜ் பண்றதை விட்டுட்டு நோயாளி தான், அவங்கள வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும், இந்த சமூகம் வந்து அவங்கள பத்திரமா பார்த்துக்கணுங்கிறத இந்த வீடியோவில் நான் பதிவு பண்றேன்.